அனைவருக்கும் மக்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், கதைகளை முழுவதுமாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது மகாபாரத வனப்பருவம் பகுதி 9 பார்க்க இருக்கோம். பீமன் குரங்கிடம், நீங்கள் சாதாரண குரங்கு அல்ல, நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன், உங்கள் முன்னாடி நான் மண்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி குரங்கோட முன்னாடி வீழ்ந்து வணங்குறான். பாண்டவ சகோதரர்களில் ஒருவன் தான் நான், நீங்கள் யார் என்று தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குரங்கு, வாயு பகவானுடைய அனுகிரகத்தால் அஞ்சனாதேவிக்கு மகனாக பிறந்தவன் நான். சிறிது நேரத்திற்கு முன் அனுமனை பற்றி கூறினாயே, அந்த அனுமன் தான் நான் ராமதாசன், நீ எனக்கு தம்பி என்று கூறி தன்னோட சுயரூபத்தை அடைந்த அனுமன் பீமனுக்கு ஆசி வழங்கி பீமனை கட்டி தழுவுறாரு. அதோட விளைவாக தன்னிடத்தில் புதிய ஆற்றல் வந்ததை போல பீமன் உணர்றான். பீமனுக்கு அனுமான் வரம் ஒன்று கொடுக்குறாரு. வரத்தின்படி போர்க்களத்தில் பீமன் சிங்கமாக உருமும்போது அனுமாரின் குரலும் சேர்ந்து கொள்ளும். அதனால் பாண்டவர்களோட சேனையோட பலமும் கௌரவர்கள் சேனையில் குழப்பமும் உண்டாகும். நான் அர்ஜுனனின் ரதத்தில் உள்ள கொடியில் இருப்பேன், நீ ஜெயம் கொள்வாயின்னு அனுமன் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இப்போது கௌரவ சகோதரர்களுக்கு இனி நிகழும் போராட்டத்தில் வென்றுவிடக்கூடிய வல்லமை பீமனுக்கு கௌரவ சகோதரர்களோட சண்டை போடுற வலிமையானது பீமனுக்கு பிறந்தது. சௌகந்திகா மலரை பறிக்க தான் நீ வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ மலர்களை எடுக்க போகும் பாதையில் ஆபத்து இருக்குது. இது ஆண்டவர்களுக்கான பாதையாகும், மானிடர்களுக்கு இது பாதுகாப்பானது கிடையாது. அதனால் உன்னை எச்சரிக்கை தான் நான் வந்தேன். இந்த மலர் இருக்கும் குளத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன், உனக்கு வேண்டிய பூக்களை எடுத்துக்கொண்டு செல்லுன்னு சொல்கிறாரு. பீமனும் பூக்களை எடுத்து வந்து திரௌபதியிடம் கொடுக்குறாரு. அர்ஜுனன் சென்று நீண்ட நாட்கள் ஆகிவிட்டபடியால் அர்ஜுனனுடைய வரவிற்காக பாண்டவ சகோதரர்கள் பத்ரிகாசிரமத்தில் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் வானத்தில் மிகவும் பிரகாசத்தோட இந்திரனுடைய மேன்மை தாங்கிய ரதம் நில உலக நோக்கி வருது. அது பூமியில் வந்து இறங்கியவுடன் அர்ஜுனன் அதிலிருந்து குதித்து இறங்குறான். தேவலோகத்தை தந்தை இது கொடுத்திருந்த ஆயுதங்களையும் கிரீடத்தையும் அவன் அணிந்திருந்தான். வந்தவன் தனது மூத்த சகோதரர்களான யுதிஷ்டனையும் பீமனையும் வணங்குறான். அந்த சந்திப்பில் பூரிப்பு நிறைந்திருந்தது. அர்ஜுனன் சிவனோடு கொண்ட இணக்கம், இந்திரலோகத்தில் வாழ்ந்த வாழ்வுக்கு அங்கு பெற்ற பயிற்சிகள் இதெல்லாம் விரிவாக விளக்குறான். அவன் வாழ்ந்து வந்த வாழ்வின் விவரங்கள் அனைத்தையும் விரிவாக அறிந்து கொள்ள சகோதரர்கள் விரும்புகிறாங்க. அவர்கள் விரும்பியபடி அனைத்தையும் அர்ஜுனன் சளைக்காத அவங்களுக்கு எடுத்து கூறுறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.